வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனியினுடைய பலன்கள். இந்த சனி பகவான் இயல்பு தன்மையில் அந்த காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல மீன ராசியில் இருக்கிறார். இந்த இயல்பு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜூலை மாதத்திற்கு பிறகு அந்த வக்ரத்தன்மை அடைகிறார். ஜூலை மாதத்திலே வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த இயல்பு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய 60 நாட்களினுடைய சூழ்நிலைகள் எந்த மாதிரியாக இருக்க போகுது, அதன்படி நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பலன்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்கள் எதுலேயுமே ஒரு நேர்மையான விஷயத்தை கடைபிடிப்பவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். காலபுருஷனுக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அருமையான ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். எதையுமே ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு திறன் அப்படின்றது இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஆட்சி செய்தாங்க அப்படின்னா இவர்கள் மாதிரி யாருமே ஆட்சி செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இவர்களை பார்த்து எல்லாருமே நடுங்கக்கூடிய அளவிற்கு அந்த பவர்ஃபுல்லா இவர்களினுடைய ஒரு ஆளுமை திறன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இவர்கள் ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களாக வருவதற்குண்டான ஒரு அமைப்பு இருக்கு. அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் அதிபராகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த சிம்மராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் தொழில் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அந்த நேரம் முடிஞ்சோடனே அப்படியே டவுன் ஆகிடுவாங்க. அந்த டவுன் ஆகிறதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஒரு நபர்களே கிடையாது. அந்த ஒரு வீழ்ச்சி அடைந்தாலும் அந்த வீழ்ச்சியிலிருந்து மறுபடியும் எழுந்து வருபவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள். இப்போ கடந்த ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக அதிகப்படியான மனப்போராட்டம் அப்படின்றது இருக்கும். வெளியில் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாது. அந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதிகப்படியான ஒரு ப்ரெஷர் அப்படின்றது இருக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு சனியினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டம சனியாக உருவாகி இருக்கிறார். இந்த அஷ்டம சனி இந்த இயல்பு நிலையில் இருக்கும்போது அதனுடைய தாக்கங்கள் அப்படின்றது மிக பெரிய அளவில் இருக்கும். எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோதான் நானும் வழி இருக்காமலேயே நடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி அன்பர்களினுடைய ஒரு வேதனை பார்த்தீங்கன்னா அளவு கடந்தது. அந்த வேதனைகள் இதுவரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. புதுசாக பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை இவர்களும் சமாளிச்சுக்கிட்டே போனால் கூட வெவ்வேறு வடிவத்தில் அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். அதையும் சமாளித்து நாங்கள் வெளியில் வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு திறமைகள் இருக்குது. இப்போ இந்த அஷ்டம சனி அடுத்து வரக்கூடிய 60 நாட்களில் உங்களுக்கு வேலை ரீதியான சில பொறுப்புகளை கொடுக்க போகிறார். பொறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. இன்னும் கூடுதல் பொறுப்புகள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அந்த கூடுதல் பொறுப்பு கொடுத்தா தானே உங்களை கொஞ்சம் அசைக்க முடியும். அந்த அசைக்கிறதுக்கு உண்டான சில வேலைகளை தான் அந்த அஷ்டம சனி முழுமையாக செய்ய போகிறார். ஆனால் அடுத்து ஒரு 5 மாதங்களுக்கு, இப்போ இந்த 2 மாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள் அடுத்த ஒரு 5 மாதங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அவர் வக்ரத்தன்மை பெறுகிறார் இல்லையா? அப்படி வக்ரத்தன்மை பெறும்போது நிறைய ஒரு மாற்றங்கள் வளர்ச்சிகள் அப்படின்றது இருக்கும். இப்போ பொறுப்புகளை கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப கோவப்படாமல் ரொம்ப சைலண்ட்டாக அந்த பொறுப்புகளை ஏற்று நடத்துறது நல்லது. எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் மிஸ் பண்ணுறீங்களோ அதற்குண்டான அங்கீகாரம் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா அந்த சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கும்போது நிறைய பொறுப்புகளை கொடுத்து உங்களுக்கு உண்டான வேலை சுமையை கொடுத்து உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நிதானமாக தான் கொடுக்க போகிறார். நான் இப்போ வேலை செய்கிறேன், அப்போ எனக்கு உடனே ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கிடையாது. பொறுப்புகள் கொடுக்குறாங்களா, சிரித்த முகத்தோடு எடுத்துக்கிட்டு அதற்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் திறம்பட செய்து முடிக்கக்கூடிய சில அமைப்புகளை நீங்கள் நோக்கி பயணிக்கணும். அதுதான் இந்த 60 நாட்களில் நடக்க போகுது. அடுத்து மேலும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக உங்களுடைய உறவுகள் பிரிவு அப்படின்றதெல்லாம் அதையெல்லாம் கடந்து வரக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா
விவாகரத்து வழக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வழக்குகள்ல இருக்கிறாங்க. 1, 2 இல்ல. நிறைய வழக்குகள் வீட்ல சேர்ந்தே இருந்து ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாத ஒரு தன்மைகள் அப்படின்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விவாகரத்தை அப்ளை பண்ணிட்டு ஒரே வீட்டிலே இருந்து வாழ்க்கையை நடத்துறது. இந்த மாதிரியாக எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த உறவுகள் பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மேம்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உடல் ரீதியான சில பிரச்சனைகள், அதாவது மருத்துவ ரீதியான சில செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த செலவுகள் அப்படின்றது போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக பயப்படாமல் சில டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்றது வராது. ஏன்னா இந்த 60 நாட்களில் ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மருத்துவ ரீதியான விஷயங்கள்லாம் வரும். அதிலெல்லாம் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மகம் நட்சத்திர அன்பர்கள். மகம் ஜெகத்தை ஆளும் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பழமொழியே இருக்குது. ஆனால் அந்த மகம் நட்சத்திர அன்பர்கள்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா ஜெகத்தை மட்டும் ஆள்றது ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனதில் இருக்கக்கூடிய வலியை பார்த்திங்கன்னா யாராலையுமே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் நிறைய பிரச்சனைகளை மனதுக்குள்ள வேதனைகளை வச்சுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருப்பாங்க. ஏன்னா கேதுவினுடைய நட்சத்திரம். கேது அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் இவர்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது இருக்கும். அது எல்லாத்தையுமே நான் முதலே சொன்ன மாதிரி சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப எளிதாக சமாளிப்பாங்க. அதுலேயும் இந்த மகன் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாகவே சமாளிப்பாங்க. இவர்களுக்கு திருமணம் ரீதியான சில மாற்றங்கள் வரும். திருமணத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான சில விஷயங்களை செய்யணும். உங்களுடைய வேலை மாற்றத்தை நீங்கள் செஞ்சுக்கணும். இது வரைக்கும் வேலை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. இந்த 60 நாட்களில் நீங்கள் ஒரு வேலை மாற்றத்தை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் நல்லாவே இருக்கும். அடுத்து உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் ரீதியான சில வழக்குகள் இருந்து விடுதலை அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து அந்த சனி பகவானினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சொத்து சம்பந்தப்பட்ட முதலீடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிவர்த்திகள் அடையக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த 60 நாட்கள் இருக்க போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 60 நாட்களில் ஒரு டைம் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 60 நாட்களில் ரொம்ப துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் நீங்கள் ரொம்ப சகஜ நிலைக்கு வந்து உங்களுடைய மென்டல் ப்ரெஷர்லாம் குறைஞ்சு எல்லாத்துலேயுமே மறுபடியும் நல்ல ஒரு ஆளுமை செய்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.